அங்க போய் அந்த ஊரை சூழ்ந்து இருந்துகிட்டு இந்த ஒவ்வொன்றா செக் பண்ணோம். இந்த முனியம்மாங்கிற அவங்க வீட்டுல வந்து சொலவுல ஒரே ஒரு புது 5 ரூபாய் மட்டும்தான் இருந்தது. என்னடா அது ஒண்ணுமே கிடைக்கலையேன்னு சுத்தி வரும்போது எதுக்க வீடு யாருது அப்படின்னு சொன்னோடனே எங்க அம்மாவோடது அப்படின்னு சொல்றாங்க. சொன்னாங்க அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அது ஒரு சின்ன 6 குடிசையா தான் இருக்கு. ஆனா ஒரே ஒரு போலீஸ்காரர் கண்ணில் மட்டும் படுது. ஒரு சுவர்ல இருந்து ஒரு சின்ன துணி தொங்குது. சுவர்ல துணி தொங்குதே அப்படின்ட்டு அவர் அதை போய் இழுக்கிறார். இழுத்தா அந்த 2 100 ரூபாய் நோட்டு கட்டும் அதுல இருந்து வந்த உடனே இது மாட்டி அப்ப ரூபாய் இதுதான் எடுத்துக்குதுன்னு தெரிஞ்சிச்சு. ஆனா மீதி இருக்க ரூபாய் எங்கங்கிறத அது சொல்ல மாட்டேங்க. அப்ப அன்னைக்கு ராத்திரி ஆயிடுது. அப்ப அது ஒரு போலீஸ்காரர் மிரட்டுறாரா, உடனே இப்போ கிருஷ்ணகிரி கொண்டு போயிடுவா, நீ போன உடனே உன் பையனை குளிதோண்டி உயிரோட புதைச்சிருவான். அது ஒரு சின்ன கை குழந்தை. இவருக்கு அதெல்லாம் மனசு கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் அப்படிங்கிறதுனால அதை பேசாம இருக்க. அதுக்கப்புறம் அப்படி சொன்ன உடனே அந்த பொம்பளை விலவலத்து போய் சொல்லிடுறான், வாங்க எங்க வீட்டுக்கு போய் மேட்டுப்பட்டியில அவ வீட்டு மூலையில ஒரு குழி தோண்டுனா ஒரு பெரிய மண்பானையில ரூபாய் எல்லாம் போட்டு ஒரு துணி வச்சு கெட்டி வச்சிருந்திருக்கா. அதுக்கப்புறமா அந்த டிஎஸ்பி முன்னாடி வச்சு அந்த ரூபாய அவருக்கு கொடுக்குறாங்க. அப்போ அவரு அது 15ஆம் தேதி அப்பதான் சாமி சொன்னது அவருக்கு ஞாபகம். அதை நம்ம தான் தப்பா 15 நாள்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அது கிடைச்சது 15ஆம் தேதி. சாமி வந்து அதை கரெக்டா தான் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10,000 ரூபாயை நீங்க உங்க போலீஸ் டீம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த போலீஸ்காரர் சொன்னாரா, சரி கொஞ்சம் எங்க இது ஒண்ணும் இல்ல, அந்த போன் கால் பண்ணவர்கிட்ட அந்த பணம் சொன்னோம் அப்படின்னு. அப்ப இவர் சொல்றாரு, அது இப்போ யாருமே அதை கேட்கல, கால் பண்ணது யாருன்னு எனக்கு மட்டும் தெரியும்.